Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 2D அனிமேஷன் நம்ம எப்படி எளிமையா உருவாக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நம்ம பார்ட் 1 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுருக்கோம் फ्रेंड्स. அந்த வீடியோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல நம்ம ஓனா ஒரு கார்ட்டூன் கேரக்டர் நம்ம ibis paint x வச்சு வரைஞ்சிருப்போம். அதுக்கு அப்புறம் ஓனா ஒரு பேக்ரவுண்ட நம்ம ibis paint x சொல்லி வரைஞ்சிருப்போம். அதுக்கு அப்புறம் நம்ம ஓனா வரைஞ்ச அந்த கார்ட்டூன் கேரக்டர் கொண்டு போய் நம்ம அனிமேஷன் பண்ணிருப்போம். அந்த அனிமேஷனை கொண்டு போய் நம்ம Kinemaster வச்சு எடிட் பண்ணிருப்போம். சோ இந்த process தான் फ्रेंड्स நம்ம அந்த வீடியோல பார்த்திருப்போம். அந்த process கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த process-ஐ ட்ரை பண்ணி பாருங்க. சோ இது வந்து கொஞ்சம் எளிமையா நீங்க ஒரு ஸ்டோரிஸோ ரைம்ஸ் சொல்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स இப்போ நம்ம வீடியோஸ் மேக் பண்ணதுக்கு நமக்கு வந்து கார்ட்டூன் கேரக்டர் தேவைப்படும். சோ அந்த கார்ட்டூன் கேரக்டர் நம்ம எங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். சோ இமேஜ் சர்ச் மேன் ஒரு ஆப் இருக்கு. சோ அந்த ஆப்பை ஓபன் பண்ணிக்கங்க. அப்படி இல்லனா ஃப்ரீ பிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. நீங்க அந்த ஆப்லயும் போய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ் சர்ச் மேன் நான் ஓபன் பண்றேன். இப்போ இந்த சர்ச் பார்ல மேன் கார்ட்டூன் கேரக்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. फ्रेंड्स இந்த இடத்துல நிறைய கார்ட்டூன் கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்து எல்லா கேரக்டர் நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். சோ எந்த பிரச்சனையும் வராது. பட் இதுல வாட்டர் மார்க் கொடுத்துக்கிற அந்த கேரக்டர் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. फ्रेंड्स ஒரு சில பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த கார்ட்டூன் கேரக்டர் அந்த கார்ட்டூன் பேக்ரவுண்டை எடுத்து நாம வந்து நம்மளோட வீடியோஸ்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வராதான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சோ இது கரெக்டான கேள்வி தான். பட் फ्रेंड्स இந்த கார்ட்டூன் கேரக்டர் யார் உருவாக்குனாங்களோ அவங்களுடைய வீடியோஸ் எடுத்து தான் நம்மளோட சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தனியா ஒரு கேரக்டர் எடுத்து யூஸ் பண்ணும்போது இதனால நமக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. இந்த மாதிரி நீங்க இமேஜ் சர்ச் மேன் ஃப்ரீ பிக் இல்ல கூகுள்ல இருந்து கூட எடுத்து நீங்க யூஸ் பண்ணும்போது அதுல வாட்டர் மார்க் இருந்தா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். சோ மோஸ்ட்லி வாட்டர் மார்க் இல்லாத அந்த கேரக்டர் எடுத்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல இது வந்து எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நினைச்சோம்னா நம்ம பார்ட் 1ல சொன்ன மாதிரி நீங்க இந்த கார்ட்டூன் கேரக்டர் நீங்க ஓனா வடிவமைச்சுக்கங்க. அது ibis paint x ல பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே फ्रेंड्स, இதுல நிறைய கேரக்டர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இதுல எந்த கேரக்டர் வேணுமோ அதை கிளிக் பண்ணி கீழ டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து கார்ட்டூன் கேரக்டர் கிடைச்சிருச்சு. அடுத்து நமக்கு கார்ட்டூன் பேக்ரவுண்ட் தேவைப்படும். சோ நார்மலா என்ன பண்ணுவோம், இதுல போய்ட்டு நம்ம கார்ட்டூன் பேக்ரவுண்ட்னு சொல்லி டைப் பண்ணுவோம். இப்போ நம்ம கார்ட்டூன் பேக்ரவுண்ட் இமேஜ் சர்ச் பண்ண உடனே இந்த இடத்துல நிறைய பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இதுல உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. फ्रेंड्स இந்த இடத்துல நீங்க கார்ட்டூன் பேக்ரவுண்ட் வந்து நீங்க அர்பன் வேணும்னாலும் சரி இல்ல ரூரல் வேணும்னாலும் சரி நீங்க எதை போட்டாலும் சரி அது ஸ்பெசிஃபிக்கான அந்த கார்ட்டூன் பேக்ரவுண்ட் இந்த இடத்துல வரும். சோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. வாட்டர் மார்க் இல்லாத அந்த பேக்ரவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல எனக்கு இந்த பேக்ரவுண்ட் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓனா கார்ட்டூன் பேக்ரவுண்ட் ibis paint x வச்சு நீங்க உருவாக்கலாம். சோ அதோட வீடியோ பார்ட் 1ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நமக்கு தேவையான கார்ட்டூன் கேரக்டரும் கார்ட்டூன் பேக்ரவுண்டும் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும், அந்த கார்ட்டூன் கேரக்டர் கொண்டு போய் நம்ம அனிமேஷன் பண்ணனும். फ्रेंड्स எல்லாரும் Chrome ஓபன் பண்ணிக்கங்க. இதுல அனிமேஷன் டிராயிங் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்டா வர லிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. फ्रेंड्स இந்த அனிமேட்டட் டிராயிங்கோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழ கெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல அப்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இத ஒரு 4 ஸ்டெப்பா நம்ம பண்ணனும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும், நம்ம கார்ட்டூன் கேரக்டர் உள்ள கொடுக்கணும். இப்போ நான் அந்த இமேஜ் சர்ச் மேல டவுன்லோட் பண்ண அந்த கேரக்டர் நான் உள்ள கொடுக்குறேன். फ्रेंड्स அந்த கேரக்டர் இந்த இடத்துல வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கீழ அக்ரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம கேரக்டர் வந்து எவ்வளவு சைஸ் இருக்கோ அந்த சைஸ் வரைக்கும் நம்ம இத அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும். ஓகே, இப்போ இந்த அளவு நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல கீழ நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கேரக்டர் வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நம்ம ட்ரா கார்ட்டூன் டூலை பார்ப்போம்ல அதே மாதிரி இங்கே வந்துடும். கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நார்மலாக இந்த கேரக்டர் எப்படிலாம் அசைவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவையானதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்ம கொடுத்த அந்த கேரக்டர் வந்து அனிமேஷன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கீழே எந்த அனிமேஷன் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்ட்டூன் வந்து அனிமேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கீழே இருக்கிற ஒவ்வொரு அனிமேஷனை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களோட சீன்ஸுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. மோர் டீட்டெயிலை கிளிக் பண்ணுங்க. இங்க காப்பி டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. फ्रेंड्स இப்போ நீங்க அந்த ரெடி பண்ண அந்த கார்ட்டூன் கிளிப் வந்து உங்களுடைய கேலரியில வந்து சேவ் ஆயிட்டு இருக்கும். இத கொண்டு போய் தான் நீங்க எடிட் பண்ணனும். பட் நம்ம பார்ட் 1 வீடியோஸ்ல என்ன பார்த்திருப்போம், இதுல இருக்கிற அந்த கார்ட்டூன் கிளிப் அப்படியே கொண்டு போய் Kinemasterல வச்சு Chrome கீ ஆப்ஷன்ல நம்ம ஒயிட் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிருப்போம். ஆனா அது சில பேருக்கு வொர்க் ஆகலன்னு சொல்லிருந்தீங்க. அதனால फ्रेंड्स இதுல என்ன பண்ண போறோம், Chromeல போய்ட்டு unscreen சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல அப்லோட் கிளிப்னு கொடுத்திருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த கிளிப்பை கொண்டு வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணனும். ஓகே, அந்த கிளிப்பை நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க फ्रेंड्स அந்த கிளிப் வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகே, இந்த அனிமேஷன் வந்து 100% முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் கீழ டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்க கேலரியில நீங்க சேவ் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. சோ இத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம ஃபைனலா என்ன பண்ணனும்னா Kinemaster ஓபன் பண்ணி அதெல்லாம் எடிட் பண்ணுவோம். சோ Kinemaster ஓபன் பண்ணுங்க. மேல நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்க. உங்க ப்ராஜெக்ட் நேம் இதுல டைப் பண்ணுங்க. கீழ ரேஷியோ ஃபர்ஸ்ட்க்கு வச்சுக்கங்க. கிரியேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம Kinemaster இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்துட்டோம். மேல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இந்த மீடியன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நாம அங்க டவுன்லோட் பண்ண அந்த கார்ட்டூன் பேக்ரவுண்ட் இங்க உள்ள கொண்டு வரணும். இப்போ நான் எதனா ஒரு பேக்ரவுண்டை கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு. फ्रेंड्स உங்களோட டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த பேக்ரவுண்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கேரக்டர் நம்ம உள்ள கொண்டு வரணும். சோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த கேரக்டர் தான் உள்ள கொண்டு வரணும். சோ லேயரை கிளிக் பண்ணுங்க. மேல மீடியாவை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ அந்த கேரக்டர் நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ இங்க பாருங்க அந்த கேரக்டர் வந்து அழகா வாக் பண்ணி போற மாதிரி கொடுத்திருப்பாங்க. நாம இந்த அனிமேஷன்ல தான் அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுவோம். அதனால இந்த அனிமேஷன் தான் காட்டும். फ्रेंड्स உங்களுக்கு வேற ஏதாவது அனிமேஷன் கூட நீங்க அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இப்போ இங்க இருந்து கேரக்டர் அழகா ஜம்ப் ஆகி வர மாதிரி கொடுத்திருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக உருவாக்கி இந்த மாதிரி அனிமேஷன் மேக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் மூலமா எளிமையாக ஒரு ஸ்டோரியோ ரைம்ஸ் உருவாக்க நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நான் கேரக்டர் வந்து கிரியேட் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா நான் பார்ட் 1ல கொடுத்துருக்க மாதிரி அந்த கேரக்டர் நீங்கள் தனித்தனியாக உருவாக்கிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து கடின உழைப்பை நம்ம போட வேண்டியதாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து பே பண்ணி பண்ணீங்கன்னா இந்த உழைப்பில் நீங்கள் போட தேவையில்லை, நீங்கள் எளிமையாக மேக் பண்ணி போயிடலாம். ஸோ நம்ம காசு கட்டி ஒரு அனிமேஷன் வீடியோஸை நம்ம எப்படி மேக் பண்ணலாம், அதுக்கான வெப்சைட் என்ன இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு கார்பரேட் இஷ்யூஸும் இல்லாமல் ஒரு கார்ட்டூன் வீடியோஸ் மேக் பண்ணி நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்கள் என்ன கேட்க நினைச்சா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.